எந்த இடத்துல நம்மை அவர்கள் வைக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நாம் வைத்துவிட வேண்டும். உறவுகள் முக்கியம்தான், அதைவிட மிக முக்கியம் சுயமரியாதையாகும். கவலையோ குழப்பமோ நீ கலங்காதிரு. துணையாக யாரும் இல்லை என்றாலும் தைரியமாக இரு. தாங்க முடியாத துன்பம் என்றாலும் தன்னம்பிக்கையோடு இரு. நிதானத்தை கடைபிடி. நேரமாக ஆக தெளிந்து நிற்கும் நீரை போல உன் நிலைமை சரியாகும். கவலைப்படாதே. வாழ்க்கையில் கிடைப்பதை அனுபவியுங்கள். கிடைக்காததை ரசியுங்கள். இழந்ததை உணருங்கள். பிடித்ததை விரும்புங்கள். பேராசையை தவிருங்கள். பழைய நினைவுகளை நினைத்து மகிழுங்கள். வாழ்க்கை இனிமையானது, ரசியுங்கள். வாழ்க்கையில் எது ஒன்று அதிக இன்பத்தை தருகின்றதோ அதுவே சில சமயங்களில் அதீத துன்பத்தையும் தரும். ஆகையால் எப்பொழுதும் இன்பமும் துன்பமும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் என்பது போல் உன் வாழ்க்கையை அணுக வேண்டும். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ்ந்தால் உன் துன்பங்களை நீ எளிதாக கடக்க முடியும். எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய். எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு. இதுவே உன் வாழ்க்கையின் ரகசியம். உன் வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ பழகிக்கொண்டாலே போதும். சகலமும் உன்னிடம் வந்து சேரும். சந்தோஷமாக இருப்பதும் இல்லாததும் உன் மனநிலையை பொறுத்ததுதான். ஆகவே நீ உன்னுடைய மனநிலையை மேம்படுத்திக்கொள். வலிகளுடன் தொடர்ந்தால்தான் வாழ்க்கை எவ்வளவு வலிமையானது என்று உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும். வலிகளை சிரித்து கொண்டே ஏற்றுக்கொள். அது இன்னும் உன்னை வலிமை படைத்தவனாக உலகிற்கு அறிமுகப்படுத்தும். யோசிச்சு பாருங்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை வரமென புரியும். தேடலில் தொடங்கி எதையோ தேடி தேடியே முடிகின்றது வாழ்க்கை. வாழ்க்கை முடியும் வரை ஒரு புதிராகவே தோன்றும். வாழ்ந்து பார், வாழ்க்கையை வசப்படுத்தி விடலாம். நேரமாக ஆக தெளிந்து நிற்கும் நீரை போல உன் நிலைமை சரியாகும். கவலைப்படாதே. வாழ்க்கையில் கிடைப்பதை அனுபவியுங்கள். கிடைக்காததை ரசியுங்கள். இழந்ததை உணருங்கள். பிடித்ததை விரும்புங்கள். பேராசையை தவிருங்கள். பழைய நினைவுகளை நினைத்து மகிழுங்கள். வாழ்க்கை இனிமையானது, ரசியுங்கள். வாழ்க்கையில் எது ஒன்று அதிக இன்பத்தை தருகின்றதோ அதுவே சில சமயங்களில் அதீத துன்பத்தையும் தரும். ஆகையால் எப்பொழுதும் இன்பமும் துன்பமும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் என்பது போல் உன் வாழ்க்கையை அணுக வேண்டும். உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம். நான் உன்னை சோதிப்பேனே தவிர உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். கவலை கொள்ளாதே. உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் சரி எது தவறு எது என்று நம் நிலையை புரிய வைப்பதை விட விலகி நின்று அதை கடந்து செல்வதே சிறந்த வழியாக இருக்கும். இந்த நிலையும் மாறும். கவலை கொள்ளாதே. வாழ்க்கையில் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியவைகள் அநியாயமாக பறிக்கப்படுகிறதே என்று எண்ணி நீ வருந்தாதே. அது உனக்கானது என்று இறைவன் முடிவு செய்துவிட்டால் எவ்வழியிலாவது நிச்சயம் உன்னை அது வந்தடையும். கவலைப்படாதே. யார் வேண்டுமானாலும் குளத்தை கலங்கடிக்க முடியும். கலங்கிய குளத்தை தெளிய வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும். உன் மனமும் அப்படித்தான். கலங்கிய மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டுமே முடியும். ஏன் என்னை கைவிட்டாய் என்று இலைகள் மரத்தின் மீது கோபம் கொள்ள முடியாது. ஏன் உதிர்ந்தாய் என்று இலைகளுக்காக மரங்கள் ஏங்கி அழவும் முடியாது. நீங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கடந்து செல்ல பழகி கொள்ளுங்கள். நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்கள் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரியாக இருக்கும். யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாதே. உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிபோக்கர்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணை நீ மட்டுமே. எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள். அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம். வேண்டுதல் நிறைவேறவில்லை என்று சோர்ந்து விடாதீர்கள். உங்களை வேண்ட வைத்து உங்கள் மன வலிமையை அதிகரிக்க செய்து பின்பு வேண்டுதலை நிறைவேற்றுவார் ஈசன். கஷ்டங்கள் தெரியாமல் பிள்ளைகள் சுகமாக வளர வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் ஒன்றை மறக்கின்றனர். எதிர்காலத்தில் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள துணிவு இல்லாத பிள்ளைகளை நான் தான் உருவாக்குகிறோம் என்பதை. இப்படி நடந்துவிட்டதே என்று யோசித்தால் நிச்சயம் துன்பம்தான். இறைவன் இப்படி நடத்தினார் என்று நினைத்தால் நிம்மதி நிச்சயம். வருத்தங்களை வாய்விட்டு கூட சொல்ல முடியாத வாழ்க்கையை தான் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்புங்கள். நடக்கவில்லை என்றாலும் நடக்கும் வரை நம்புங்கள். ஏனென்றால் நம்பிக்கை ஒளி சார்ந்தது, சந்தேகம் இருள் சார்ந்தது. எது கெட்ட பழக்கம்? நம் வாழ்வின் முன்னேற்றத்தை தடுக்கும் அனைத்துமே கெட்ட பழக்கம்தான்.
எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை என்று சொல்கிறவர்கள் கூட அதீத சோம்பலிடம் சிக்குவார்கள். அனைத்தையும் அறியும் தன்மை கொண்ட ஆன்மா மயக்க நிலையில் உள்ளதால் இப்பொழுது அறிவித்தால் மட்டுமே அறிந்து கொள்ளும். அதற்கு தான் உபதேச குரு என்று ஒருவர் தேவைப்படுகிறார். மயக்கம் தெளிய தெளிய பின்பு அனைத்தையும் சுயமாகவே அறிந்து கொள்ளும். காணும் காட்சிகளில் எல்லாம் விழுந்து கொண்டிருக்கும். மனமே, நீ எவ்வளவு கொடிய வேலை பார்க்கிறாய் என்று தெரிகிறதா? அந்த அற்புத கூத்தனின் கண் கொள்ளா காட்சியை நீ காணும் காலம்தான் எப்போது? கவனம் ஒரு இடத்தில் இருந்தால் எண்ணங்கள் அவ்வளவு எளிதில் குறுக்கிட முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் சதா சர்வ காலமும் ஓம் என்று ஒலித்து கொண்டிருக்கும். அந்த ஓம் என்ற நாதத்தில் கவனம் வைத்து அமைதியாக தினமும் சிறிது நேரம் கேளுங்கள். மனம் மிளிர்ந்து நன்றாக செயல்படும். வாழ்க்கை பாதையில் எப்பொழுதும் தனியாக நடக்க பழகிக்கொள். உன்னுடன் வருபவர்கள் எல்லாம் உன் தற்காலிக துணையே. உன்னுடைய இதயத்திலும் புக்தியிலும் என்னை மட்டும் துணையாக நினை. தொடக்கமும் நானே, முடிவும் நானே. கவலை கொள்ளாதே, இந்த நிலையும் மாறும். வழி தந்த சிலரை மறந்தும், குறை சொன்ன சிலரை மன்னித்தும், துரோகம் செய்தவரிடம் ஒதுங்கியும், காயப்படுத்திய சிலரை கடந்தும் சென்று விடுங்கள். வாழ்வில் நல்லது செய்ய பல பாதைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. யாரையும் உடலாலும் மனசாலும் காயப்படுத்தாது. இன்று நீங்கள் பலம் மிக்கவராக இருக்கலாம். ஆனால் காலம் அதை அப்படியே புரட்டி போட ஒரு நொடி போதும். காலம் உங்களை விட பலம் மிக்கது என்பதை மறந்து விடாதீர்கள். நீ உனக்காக வாழும் பொழுது உன் வாழ்க்கை எவ்வளவு அழகு என்று உனக்கு தெரிய வரும். உன்னுடைய எண்ணத்தையும் உன் மனதையும் தெளிவாக வை. மனதார ஒரு முறை ஓம் நம சிவாய என்று பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். வாழ்வில் ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நாம் எதிர்பார்ப்பே தவறு என்று புரியும். பெற்றது வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அங்கே கற்பது வாழ்க்கை பாடம். அளவுக்கு அதிகமான அன்பும் எல்லையின்றி கொண்டாடப்படும் நம்பிக்கையும் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் கண்ணீருக்கும் ஏமாற்றத்திற்கும் இடம் உண்டு. அது நட்பாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, சிந்தித்து செயல்படு. இந்த நிலையும் மாறும். வாழ்வில் உன்னை மறந்தும் மறுத்தும் சென்றவர்களை கடந்துவிடு. நீ கடந்து வந்தவர்களையும் உன்னை கடந்து சென்றவர்களையும் ஒருபோதும் மறந்து விடாதே. அதில் சிலர் உன்னை செதுக்கியவர்களும் இருக்கலாம், சிலர் உன்னை சிதைத்தவர்களும் இருக்கலாம். சிந்தித்து செயல்படுங்கள். எல்லாமே கைவிட்டு போகிறதே என்று கவலைப்படாது. மரத்தின் இலைகள் அனைத்தும் முதிர்ந்தவுடன் தான் மீண்டும் துளிர் விடுகிறது. அதற்காக மரம் வருத்தப்படவில்லை. மனிதர்களுக்கும் இலையுதிர் காலம் உண்டு. கவலை கொள்ளாதீர்கள். கடல் பெரியதுதான், ஆனால் சந்தோஷங்கள் தருவது என்னவோ சிறு சிறு அலைகள்தான். ஆகையால் காணுவதை காட்டிலும் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகு. நீ கலங்கி நின்றாலும் தயங்கி நின்றாலும் உன் வாழ்க்கையை உன்னால் மட்டுமே வழிநடத்த முடியும் இறுதி வரை. இதற்கிடையில் பெறுவதும் இழப்பதும் வருவதும் போவதும் இன்பமும் துன்பமும் நீ புரிந்து தெரிந்து அறிந்து நடத்தி கொள்ள கொடுக்கப்படும் பரீட்சைதான். எவர் மீதும் கோபம் கொள்ளாதே, எவர் மீதும் தீரா வெறுப்பு கொள்ளாதே. அவர்கள் தந்த அவமானங்களை கடந்து வந்த பிறகு கோபம் கொள்வதற்கும் நீங்கள் அவர்களை வெறுப்பதற்கும் அவர்கள் தகுதியற்றவர்களாகி விடுவார். வலியை கடந்தும் வாழ பழகு. உங்களுடைய சூழ்நிலைகள் எந்த நேரத்திலும் மாறக்கூடும். இந்த வாழ்க்கையில் யாரையும் மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். நீங்கள் இன்று சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம், ஆனால் காலம் உங்களை விட சக்தி வாய்ந்தது. எந்த சூழ்நிலையிலும் உன் உடலையும் மனதையும் நீ பத்திரமாக பாதுகாத்துக்கொள். சூழ்நிலை மாறும், மனிதர்கள் மாறுவார்கள். கடைசி வரை உனக்கு துணை உன் ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் மட்டுமே. உன் வாழ்க்கையை நீ மனதார ஏற்று மகிழ்ச்சியுடன் நேசித்து வாழத் தொடங்கிவிட்டால் எவ்வளவு பெரிய பாரமாக இருந்தாலும் சுமையை சுகமான நற்பாதையாய் உன்னால் உருவாக்க முடியும். உங்களுக்குரியது கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் அதை யாராலும் தடுக்க இயலாது. ஆனால் எதுவானாலும் அதனை ஏற்கும் மனநிலையை வளர்த்துக்கொள். அதுவே வாழ்வில் உங்களை முன்னேற்றி செல்லும். அதிகமான துக்கத்தால் பலவீனமடையாதே. இதுவும் கடந்து போகும். அளவில்லா சந்தோஷத்தில் தலைக்கணம் கொள்ளாதே. அதுவும் கடந்து போகும். எந்த நிலையிலும் நீ நிதானமாயிரு. அதுவே நிரந்தரம். அதுவே உனக்கு பலம். எவர் மீதும் அதிகம் அன்பு வைக்காதே, பின் அதுவே உன்னை வீழ்த்திவிடும். அதற்காக அன்பில்லா மனிதனாக வாழ்ந்து விடாதே. வாழ்க்கை நரகமாகிவிடும். அன்பு கொள், உரிய இடத்தில் மட்டும். உரிய நேரத்தில் வாழ்க்கை செழிக்கும். உன்னுடைய தன்மானத்தை இழந்து நீ எதையும் அடைய வேண்டும் என்று அவசியமில்லை.